என் பேர் ஜேசுதாஸ். நான் வந்து சிலம்ப பயிற்சியாளராக இருக்கேன். எனக்கு வந்து இந்த சிலம்பக்கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை கல்வி. சிலம்பம் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த கலையை கற்றுக்கிட்டது எல்லாமே எங்கள் அப்பாட்ட தான். எங்கள் அப்பாவும் ஒரு சிலம்ப ஆசான் தான். அவர் பேர் வந்து மனோகரன். வீரக்கலை வேந்தன் மனோகரன் சொல்லுவாங்க. டெஸ்ட்புரத்தில் இருக்கார். அவர்கிட்ட தான் முழுசாக கற்றுட்டேன். நான் வந்து சிலம்பம் மட்டும் இல்லாமல் கராத்தே, குத்துவரிசை, தாய்ச்சி, கிக் பாக்ஸிங் எல்லாமே பண்ணியிருக்கேன். யோகாவும் அப்பப்போ சொல்லிக் கொடுத்துருக்கேன். சிலம்பம் வந்து 5 வயசுலேருந்து ஆரம்பித்தேன். இன்னும் கற்று தான் இருக்கேன். நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா சிலம்பம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுன்னு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் இப்போ வந்து என்னுடைய மாணவர் வந்து ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. நான் நிறைய பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் ப்ரைவேட் கிளாஸஸ் அது மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்னுடைய மாணவர் வந்துட்டு ஒரு 1000 ஒரு 100 பேர்கிட்ட இருப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் முக்கியமாக சிலம்பம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவனக்குறைவு அதிகமாக இருக்குது. இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளமும் கவனக்குறைவும் போகணும்னா ஒரே வழி சிலம்பம் மட்டும்தான், வேறு வழியே கிடையாது. சிலம்பம் கற்றுக்கிட்டா தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஒபிசிட்டியும் குறையும். எங்கள் ஆசன் சொல்லுவார், 10 வயசுலேருந்து 20 வயசுக்கும் நம்ம வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு சிறப்பாக போயிடும், எந்த நோய் நொடி இல்லாமல் போயிடும். ஆனால் 20 வயசு 30 வயசு இருக்கும் நோய் வர்றதுக்கு உண்டான உடம்பு வந்து தயாராகிட்டு இருக்கும். 30 வயசு 40 வயசு வந்து உடம்பு வந்து நோய் வந்துடும், ஈஸியாக வந்துடும், உள்ளுக்குள்ள வந்துடும். அதனால் வந்து 20 வயசுக்கு மேலே கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். 20 வயசுக்கு மேலே உடற்பயிற்சி செஞ்சாதான் 30 to 40 நாள் ஈஸியாக உணவு கொண்டு போக முடியும். 56 வந்து எந்த பிரச்சனைலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 20 வயசு தாண்டினவங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணி ஆகணும். 40 வயசு தாண்டினவங்க எல்லாருமே கண்டிப்பாக சிலம்பம் கற்றுட்டே ஆகணும். கற்றுக்கிட்டா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியம்ன்றது ரொம்ப அத்தியாவசிய தேவை ஒன்று. குறிப்பாக பெண்களுக்கு வந்து சிலம்பம் பல வகையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைகளை தவிர்த்து பெண்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கணுமா பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக சிலம்பம் வேணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுய தற்காப்புன்னு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போ ஆபத்து வருதுன்னா அவங்க தனிமையில் இருக்கும் போது ஆபத்து வருது. தனிமையில் இருக்கும் போது முதல்ல அவங்கள தான் காப்பாற்றணும். செல்ஃப் ஃபர்ஸ்ட் யுவர் செல்ஃப், ப்ரொடக்டிவ் ஃபர்ஸ்ட் யுவர் செல்ஃப். அதுக்கு கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டா தான் அவங்களே காப்பாற்றிக்க முடியும். என்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபீஸை பற்றி கேட்பாங்க. அவங்களால எவ்வளோ ஃபீஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தா போதும். ஆனால் வந்து நான் ஃப்ரீயாக சொல்லி தர மாட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம். அவங்களால என்ன ஃபீஸ் கொடுக்க முடியுமோ அது கொடுங்க சொல்லி தான் வந்து கற்றுக் கொடுமே தவிர்த்து இவ்வளோ கொடுங்க அவர் கூட வந்து டிமாண்ட் பண்ண மாட்டேன். அவங்க 100 ரூபாய் கொடுத்தா கூட ஓகே தான், நான் வாங்கிப்பேன். இந்த கலையை என்கிட்ட கற்றுக்க வரும்போது, பிள்ளைங்கள் கிட்ட வரும்போது நான் முதல்ல அவங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா, குருதட்சணை கண்டிப்பாக தேவை தான். உங்களால் என்ன குருதட்சணை கொடுக்க முடியும் அதை நீங்கள் கொடுத்து கற்றுங்க. என் குரு என்கிட்ட சொன்னது வந்து என்னென்னா, குருதட்சணை இல்லாமல் நீ கண்டிப்பாக கலையை கற்றுக் கொடுக்காது. குருதட்சணை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குருதட்சணை கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த கலை வந்து முழுசாக போய் சேரும். குருதட்சணை கொடுக்காம இலவசமாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த கலை வந்து முழுசாக போய் சேராது. அதனால் கண்டிப்பாக வந்து குருதட்சணை வாங்கிட்டு நீ கற்றுக் கொடு அப்படின்னு இருக்காரு. நான் என்னுடைய இது என்னன்னா, உன்னால் என்ன இப்போ பிள்ளைங்கிட்ட என்னால் என்ன குருதட்சணை கொடுக்க முடியுமோ அந்த குருதட்சணை கொடுத்து நீங்கள் கற்றுங்கன்னு சொல்லி தான் நான் இது பண்ணுறேன். ஆனால் வந்து என்கிட்ட வர பிள்ளைங்க வந்து அவங்களுடைய ஆர்வத்தை தான் மெயினாக எதிர்பார்க்கணும் தவிர்த்து குருதட்சணை அவ்வளோ எதிர்பார்க்கலாம். இந்த கலையை வந்து இலவசமாக கற்றுக்கணும் விருப்பப்படுறேன். ஆனால் இலவசமாக கற்றுக் கொடுத்தோம்னா அதோடைய வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய ஆர்வம் தான் என்னோட குருதட்சணை. இப்போ என்னுடைய சிலம்பம் பார்த்தீங்கன்னா போர்க்கலையில், அதாவது சிலம்பத்தை 2 வகைன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து போர்க்கலை சிலம்பம், இன்னொன்று அலங்கார சிலம்பம் சொன்னேன் இல்லையா. நான் வந்து கற்றுக்கிறது வந்து போர்க்கலை சிலம்பம். இந்த சிலம்பத்துக்கு பிறகு நாகம் 16ன்னு சொல்லுவாங்க. இந்த நாகப்பாம்போடைய சண்டை நுணுக்கங்கள்லேருந்து இந்த சிலம்பத்தை வந்து நம்மளோட முன்னர் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. என்கிட்ட சிலம்பம் கற்றுக்க வரவங்களுக்கு நான் வந்து நாகம் 16 சிலம்பம் கற்றுக் கொடுப்பேன். ஒன்று அதில் வந்து பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு அடிப்படை பாடங்கள். நாகம் 16 மொத்தம் அடிப்படை பாடங்கள் 30 பாடங்கள் இருக்குது. அது 30 பாடங்களை ஃபஸ்ட்டு அடிப்படை பாடங்கள் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அட்வான்ஸ் லெசன்ஸ், அதாவது அடிமுறை பாடங்கள் அப்படியே கொஞ்சமாக போகும். அந்த அடிமுறை பாடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பாடங்கள் இருக்குது. நாகம் 16 பேர், அதுமாதிரி பாடங்களும் 16 இருக்குது. அந்த 16 பாடங்கள் மொத்தமாக கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்போம். அந்த 16 பாடங்கள் போனதுக்கப்புறம் அவங்க சண்டை பயிற்சிக்குள்ளே போகும். ஏன்னா இந்த நாகம் 16 பாடங்கள் இல்லையா, அடிமுறை பாடங்கள். அந்த அடிமுறை பாடங்கள் வந்து கற்பனை சண்டை பாடம் சொல்லி தான் அவங்க சொல்லியிருப்போம். அந்த அடிமுறை பாடங்கள் எந்த அளவுக்கு அவங்க நல்லா சிறப்பாக செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு சண்டை பாடங்கள் ரொம்ப சிறப்பாக வரும், ஈஸியாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு கற்பனை சண்டை பாடங்கள்னா அடிமுறை பாடம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சண்டை பாடத்துக்குள்ளே போகும். சண்டை பாடத்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 10 பாடங்கள் இருக்குது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அடிமுறை பாடங்களே சண்டை பாடங்கள் இருக்குது. அந்த இது அவங்க சொல்லிக் கொடுப்போம். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நாகம் 16 பாடத்தை முழுமையாக அவங்க சொல்லிக் கொடுத்து முடிச்சிருவேன். என்னுடைய குரு வந்து நான் கற்றுக்கும் போது ஒரு சின்ன கதையை வந்து சொல்லுவார். அதனால் சிலம்பம் ஏன் கற்றுக்கணும், எதுக்காக கற்றுக்கணுன்ற ஒரு சின்ன கதையாக சொல்லுவார். 4 குருமார்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டாங்க. அது என்னன்னா, என்னை யாராவது சிலம்பத்தில் அடிக்க வந்தா நான் எப்படி அடிப்பேன், எப்படி அவங்கள்ட்ட சண்டை போடுன்ற விஷயத்த வந்து அழகாக பேசிட்டாங்க.
அதில் ஃபஸ்ட்டு ஒரு குருமார் என்ன சொன்னார்னா, என்னை யாரும் அடிக்க வந்தால் நான் தடுத்து அடிப்பேன் அப்படின்னாரு. ஒரு தடை ஒரு அடி அப்படி இருக்குன்னாரு. இது ஒரு குருமார் வசனம். இன்னொரு குருமார் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடையோடு அடிப்பேன்னாரு. தடையாடி ஒன்றா வரும்னாரு. இங்கே ஃபர்ஸ்ட் ஆசனம் பார்த்தீங்கன்னா தடுத்து அப்புறம் அடிப்பேன்னாரு. ரெண்டாவது ஆசனம் பார்த்து தடையோடு அடிப்பேன்னாரு. தடையாடி ஒரே இதாக போயிடுனாரு. சரிங்களா, இது ரெண்டாவது குருமார். மூணாவது குருமார் என்ன சொன்னான்னா, என்னை யாரும் அடிக்க வந்தால் அடிக்க அசையும் போது அடிச்சிடுவாரு. அடிக்கிறது அசைவம் இல்லையா, அசையும் போது டப்புன்னு என்னுடைய 2 மூமெண்ட் அங்கே போயிடும் அப்படின்னாரு. சரிங்களா, அது மூணாவது குருமார். நாலாவது குருமார் என்ன சொன்னார்னா, என்னை யாரும் அடிக்கணும்னு நினைச்சாலே அடிச்சிடும் அப்படின்னாரு. அதனால என்னை யாரும் அடிக்கணும்னு நினைச்சாலே நான் அவனை அடிச்சிடும் அப்படின்னாரு. இதுமாதிரி 4 குருமார்கள் பேசியிருந்தார். இந்த கதையை சொல்லிட்டு இது எது சிறந்தது, எது உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டார். அதில் நாங்களாம் சொன்னோம், எங்களை யாரும் அடிக்க வந்தால் அதை தடுத்து அடிக்கிறது தான் வந்து எங்களுக்கு தேவை. ஆனால் அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நினச்சா அடிக்கிறது தான் அட்வான்ஸு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். கரெக்டான வார்த்தை தான். நான் அட்வான்ஸ் வந்து நினச்சா அடிக்கிறது தான் அட்வான்ஸ்ட். ஆனால் சிறப்பானது பார்த்தீங்கன்னா தடையோடு அடிக்கிறது தான் அட்வான்ஸ்டு. தடையோடு ஒரு அடி இருந்தால் தான் நீ ஈஸியாக அடுத்த அடிக்கு போக முடியும். தடுத்து அடிச்ச அப்படின்னா டைமிங் அதிகமாக மிஸ் ஆகும். அதனால் ஃபைட்டிங்கில் வந்து டைமிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தாத இந்த ஃபைட்டில் நீ ஜெயிக்க முடியும். அந்த ஒரு நொடியில் வந்து நீ மிஸ் பண்ணனா ஃபைட் வந்து அவனுக்கு சாதகம் முடிஞ்சிடும். அதில் வந்து ஃபைட்டில் வந்து ஒரு நொடி நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அது நீ செய்யணும். அதுக்கு வந்து தடையோடு அடி இருந்தால் தான் சரியானது. ஆனால் தடையோடு அடி எப்படி பண்ணுன்றதை சிறப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னார். என்ன பொறுத்தவரைக்கும் சிலம்பத்தை வந்து கரெக்டாக கற்றுக்கணும்னா தடையோட அடி எப்படி அடிக்கிறது கற்றுங்க, அதான் நல்லது. என்கிட்ட சிலம்ப கற்றுக்க வரவங்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சிலம்பத்தை நீங்கள் கற்றுக்கும் போது யாரும் பெரியவரும் இல்லை, யாரும் சிறியவரும் இல்லை, எல்லாருமே சரி சமம் தான். நீங்கள் வந்து ஒருத்தர் முன்னாடி சண்டைக்கு நிற்கும் போது முக்கியமாக அவங்க கண்ணை மெயினாக பாருங்கள். அவங்க கண்ணை நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறான்றது ஈஸியாக உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த அப்சர்வேஷன் மைண்ட் வந்து சிலம்பம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க பயம் வந்து ஈஸியாக வெளிப்படும். ஈஸியாக வெளில போகிறனால எதிராளி இருக்கிற ஆளை வந்து நீங்கள் பார்த்து பயவிட மாட்டீங்க. அவங்க ரொம்ப பெரியவனும், அவங்க ரொம்ப அப்படி பண்ணணும் சொல்லி பயவிட மாட்டீங்க. அவர் ரொம்ப சின்ன பையன், புழு பூச்சின்னு சொல்லி நினைக்கவே மாட்டீங்க. ஆனால் சிலம்பம் கற்றுக்கும்போது என்கிட்ட வரவங்கிட்ட முக்கியமாக சொல்கிற ஒரே விஷயம், யாரும் பெரியவரும் இல்லை, யாரும் சிறியவரும் இல்லை, அனைவரும் சரிசமமே. யாரை பார்த்தும் பயப்படாத, யாரை பார்த்தும் இகழாத. சிலம்பம் நம் தமிழோடைய பாரம்பரிய கலை. இந்த கலையை வந்து அழியக்கூடாது, அழியும் விடக்கூடாது. நான் அழியும் விட மாட்டேன். சரிங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக் கொடுத்து தான் இருப்பேன். என்னை நம்பி வரவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து தான், சொல்லி கொடுத்து தான் இருப்பேன். இந்த சிலம்பம் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் மற்றவங்களுக்கு கடத்த முடியுமோ கடத்தி கொண்டு போயிட்டே தான் இருக்கணும். கடத்தாமல் ஒருத்தர் தேங்கிட்டோம் அப்படின்னா சாக்கடையாகும், குப்பையாயிடும். இந்த சாக்கடையும் குப்பையும் ஆகிறது சிலம்பத்தை நான் விட மாட்டேன். சிலம்பத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற கற்றுக் கொடுத்து தான் இருப்பேன். நீங்களும் அதுமாதிரி சிலம்பத்தை கற்றுக் கொடுங்க. யாரெல்லாம் சிலம்பத்தை சிறப்பாக செய்கிறீங்களோ, ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட கலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அது உங்களுக்கும் வளரும், மற்றவங்களும் வளருவாங்க, சிலம்பு கலையும் வளர்ந்துட்டு இருக்கும். அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். என் உடம்புல தெம்பு இருக்கிறவருக்கும், என் கையில் வலு இருக்கிறவருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சிலம்பத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருப்பேன். இனிமேலும் கற்றுக் கொடுக்க போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிலம்பத்து கலையை அழிவிடாமல் நான் பாதுகாப்பேன். அதற்கு உங்களையும் நான் ஒருத்தனையும் அழைக்கிறேன்.